ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கான எடிட்டோரியல் என்னென்னா, டூரிசம் அண்டு ட்ரேடு, அதாவது ஒரு சுற்றுலா அண்டு வர்த்தகம் அப்படின்றத பற்றி. எந்த இடத்துல அப்படின்னா, நிக்கோபார், ஆன் த கிரேட் நிக்கோபார் மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். அப்போ அந்தமான் நிக்கோபாரில் ஏதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இருக்குது. அங்கே நடக்கிற ஒரு டூரிசம் அண்டு ட்ரேடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கன்சென்சஸ் இஸ் விட்டல் அப்படின்றாங்க. இன் லீவரேஜிங் த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நிக்கோபார் அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல வந்து கன்சென்சஸ்னால் என்னன்னு தெரியணும், லீவரேஜிங் அப்படின்றது என்னன்னு தெரியும். கன்சென்சஸ் அப்படின்றது ஒரு அக்ரிமெண்ட்டு அப்படின்ற மாதிரி அர்த்தம். லீவரேஜிங் அப்படின்றது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பயன்படுத்திக்கிறத பற்றி. டு யூஸ் சம்திங் அப்படின்ற மாதிரி லீவரேஜிங்னு அர்த்தம். அப்போ என்னென்னா, அக்ரிமெண்ட் வந்து ஒரு முக்கியம். அதாவது யார்கிட்டையோ இருந்து நம்மள்ட்ட என்ன தேவைன்னா ஒரு ஒப்புதல் தேவை. அது ரொம்ப முக்கியம். விட்டல்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி. எதில் அப்படின்னா, நம்ம நிக்கோபாரோடைய அந்தமான் நிக்கோபாரில் இருக்கிற அந்த ஏதோ ஒரு பிளேஸை வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம பயன்படுத்துறது. இப்போ நம்ம அதை வந்து நம்ம அந்த பொருள் அந்த இடத்த நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். அந்த இடத்த பயன்படுத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒப்புதல் வாங்குறதுன்றது ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ யார்கிட்ட நம்ம வாங்கணும், ஒப்புதல் வாங்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து அதான் அப்பாஸ்ட்ரஃபியஸ்னால் உடைய, அதாவது கவர்மெண்ட் உடைய 92,000 crore ஒரு மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது சப்ஜெக்ட்டு. அதோடைய வெர்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஹேஸ் கேதர்டு வாட் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பீடு அப்படின்ற மாதிரி வருது. அப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 6 மாதமாக இந்த ப்ராஜெக்ட் வந்து எனது வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது. ஹாலிஸ்டிக் அப்படின்றது ஒரு முழுமையான ஒரு மாற்றம் அப்படின்றது. அந்த ஐலாண்டுடைய ஒரு முழுமையான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு. எப்படின்னா, அது என்ன டெவலப்மெண்ட் அப்படின்றது, பை பில்டிங் இட் அப். அதை நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, போர்ட்டு அண்டு டூரிசம் லீடு எக்கனாமி அப்படின்ற மாதிரி. அதாவது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் இருக்குது. அதில் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம். அந்த ஐலாண்டை நம்ம எப்படி மாற்றுறோம் அப்படின்னா, ஒரு அந்த இடத்துல நிறையா அதாவது என்ன சொல்கிறது, துறைமுகங்கள், போக்குவரத்து அந்த மாதிரி இருக்கும்ல, போர்ட்டு டூரிசம் அந்த இடத்துல கொண்டு வர்றது மூலியமாக அந்த டெவலப்மெண்ட்டை கொண்டுட்டு வரோம். இந்த ப்ராஜெக்ட்டு 6 மாதமாக லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்தாக வேகம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த ரிமைன் அப்படின்ற ஒரு வார்த்தையை இனிமேல் பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், ஈவன் அஸ் கன்சர்ன் ரிமைன் அபவுட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் த ஐலாண்ட் எக்காலஜி அண்ட் த ரைட்ஸ் ஆஃப் லோக்கல் பாப்புலேஷன், த நிக்கோபரிஸ் அண்டு சாம்பின், த 2 இண்டிஜினியஸ் ட்ரைபல். அதாவது ஈவன் அஸ்னால் இன்னும், அந்த இடத்துல என்னென்னா கன்சர்ன்ஸ் ரிமைன் அப்படின்ற மாதிரி. கன்சர்ன்ஸ் ரிமைன்னா என்ன அர்த்தம், கவலை இருக்குது. அப்போ இன்னும் இருக்குது. அப்போ ரிமைன்னா மொத்தம் 3 மீனிங்கில் வரும். அந்த 3 மீனிங்குமே இந்த சென்டென்ஸில் நம்ம பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். ரிமைனிங்னா கண்டினியூடு டு பி, ஸ்டில் பி, ஸ்டே, இன்ன வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி. இன்னும் கண்டினியூ ஆகுது. எல்லாத்துக்கும் 3 வேறு வேறையாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அர்த்தம் என்னென்னா, அதோடைய நிலை வந்து மாறாமல் அந்த நிலை வந்து என்ன ஆகுது, தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போனா என்ன அர்த்தம், அந்த இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்கல்ல, அது ஈவன் அஸ் ஒரு கவலையை கொண்டுட்டு வந்தாலும் அந்த வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன கவலை அப்படின்னா, இட்ஸ் இம்பேக்ட், இதனுடைய இம்பேக்ட் எதில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஐலாண்டுடைய எக்காலஜியையும் அங்கே வாழ்கிற லோக்கல் பாப்புலேஷன் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய உரிமையையும் அது என்ன பண்ணுது, பாதிக்குது. அங்கே வந்து ஒரு ட்ரைபல் குரூப், 2 ட்ரைபல் குரூப் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய உரிமையையும் இது என்ன பண்ணுதுன்னா பறிக்குது, பாதிக்குது. இம்பேக்ட்னா பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேஸ் நோட்டிஃபைடு அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்னா அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி. இதே ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி நடந்த விஷயம் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னு சொன்னோம்னா அது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இங்கே ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் சொல்கிறாங்க.
அப்பன்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி என்னமோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாரி அர்த்தம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, எ டிராஃப்ட் மாஸ்டர் பிளான் ஃபார் த ப்ராஜெக்ட். இப்ப இந்த சொன்னாங்கல்ல இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான பிளான அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அப்பார்ட் ஃப்ரம் the international container transshipment port, the airport, power plant, the draft master plan, envision அப்படின்றது. அதாவது என்விஷன் அப்படின்றது பிளான் அப்படின்ற மாதிரி. அப்பார்ட் ஃப்ரம் அப்படின்றது என்னன்னா, அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு போர்ட் வரப்போகுது, ஏர்போர்ட் வரப்போகுது, பவர் பிளான்ட் வரப்போகுது. இதையும் தாண்டி அந்த பிளான் என்ன சொல்லுது அப்படின்னா, டெவலப்பிங் ஜிஎன்ஐ அஸ் அ சீசைடு டெஸ்டினேஷன் இன் எ பிரிஸ்டைன் ரொம்ப கிளியரான எதுலேயும் அன்ஸ்பாயில்டுனா பாதிக்கப்படாத ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட் பாதுகாக்கப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் டெவலப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த பிளான் சொல்லுது. ஓகேவா? இந்த பிளான் அதே மாதிரி என்னென்னா அவுட்லைனிங் பிளான்ஸ் வேறு என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னா, நாங்கள் பிஸ்னஸ்ஸு, அட்வென்ச்சரு, வித்தியாசமா என்னென்ன இருக்கோ பயோடைவர்சிட்டி டூரிசமு, ஃபேமிலியை நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம், நிறைய பார்க்கு இந்த மாதிரி எல்லாமே கொண்டுட்டு வருவோம். அதோடு சேர்ந்து அலாங் வித் அடிக்குவேட் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் அதை தாண்டி வேறு என்னென்னலாம் இருக்குன்னா, ஹெல்த் கேரு, எஜுகேஷன், லைவ்லிஹுட் ஒரு மக்கள் வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவையோ இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் அங்கே கொண்டுட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி அந்த பிளானில் சொல்கிறாங்க. த டிராஃப்ட் இஸ் பிளான்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பாசிவ் வாய்ஸில் இருக்குது. பிளான் பண்ணப்பட்டிருக்கு. எப்படின்னா ஃபார் எ ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன் ஆஃப் ஓவர் 3.36 லேக் ஆஃப் பை என்னது இந்த இடத்துல பை 2055 அப்படின்னு இருக்கு. 2055க்கு உள்ள இந்த வருஷத்துக்குள்ள பாப்புலேஷன் என்ன ஆகிரும்னா 3.36 லேக்காக ஆகிரும். பை விச் டைம் த எக்ஸ்பெக்டட் டூரிஸ்ட் இன்ஃப்ளோ வில் பி எ மில்லியன் இயர் ஒரு வருஷத்துக்கு அந்த நேரத்தில். அப்போ பை விச் டைம்னா அந்த பாப்புலேஷன் இந்த மாதிரி ஆகிற அதே நேரத்தில் நாங்கள் டூரிஸ்ட்டாக வந்து எந்த அளவுக்கு வருவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 மில்லியன் பீப்புள் என்ன வருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த பிளான் சொல்லுது. ஓவர் 70% ஆஃப் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் த கவர்மெண்ட் ஹோப்ஸ் டு கிரியேட் வில் பி இன் டூரிசம் அண்ட் அலைடு செக்டார்ஸ் அப்படின்றது. அப்போ இந்த வில் பி அப்படின்ட்டுருக்குல்ல, வில் பி அப்படின்றது என்னதோ த 70% எம்ப்ளாய்மெண்ட் த 70% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வில் பி இன் டூரிசம் அண்ட் அலைடு செக்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் 70%மே டூரிசமாகவும் இருக்கும், அதை சார்ந்து இருக்கிற செக்டார்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட் என்னது? த கவர்மெண்ட் ஹோப்ஸ் டு கிரியேட் அவங்க உருவாக்குற அந்த எம்ப்ளாய்மெண்ட்டு. இப்போ என்னென்னா த கரண்ட் பாப்புலேஷன் ஆஃப் ஜிஎன்ஐ இஸ் எ லிட்டில் லெஸ் தென் 10,000. இப்போ பாப்புலேஷன் பார்த்தோன்னா எ லிட்டில் லெஸ் தென் 10,000க்கும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? லிட்டில் அப்படின்னா கொஞ்சம் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் இதில் சொல்லுவாங்க. லிட்டில் அப்படின்றது ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி. த லிட்டில்னா என்கிட்ட இருக்கிறத கொஞ்சம், அதாவது இனாஃப் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். லிட்டில் அப்படின்றது கொஞ்சம் அப்படின்ற மாதிரி. அப்போ 10,000க்கும் கம்மியாக தான் என்னது பாப்புலேஷன் இருக்குது. திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஜிஎன்ஐ எய்டட் பை ஐசிடிபி இஸ் crucial to leverage the strategic importance of the island's location at the western entrance to Malacca Strait. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ஐசிடிபி ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, அவங்க மூலியமாக அவங்கள்ட்ட உதவி பெறுற இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது ரொம்ப முக்கியம். இந்த மாற்றம் வந்து ரொம்ப முக்கியம். எதில் அப்படின்னா என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இந்த லொக்கேஷனில் இருக்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இதை வந்து என்னது பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த டிராஃப்ட் பிளான் ஹேஸ் செட் அவங்க சொல்கிறாங்க த போர்ட் வில் ஹெல்ப். இந்த இடத்துல த போர்ட் வில் ஹெல்ப்னு வந்திருக்கா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹெல்ப் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? காசிட்டிவ் வெர்பு. அப்போ இங்கே என்ன வரும்? அதனுடைய ஆப்ஜெக்ட்டு அந்த வேலையை செய்யும்போது த இந்தியா அச்சீவ் அந்த இடத்துல பேர் இன்ஃபினிட்டிவ் வரும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்திருக்கு. த போர்ட் வில் ஹெல்ப்
போர்ட்டு தான் ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, இந்தியா வந்து என்னது அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி வருது. இந்தியா அச்சீவ் எதை அச்சீவ் பண்ணுறதுக்குன்னா, இட்ஸ் எய்ம் டு கேப்சர் எ சிக்னிஃபிகண்ட் ஷேர் இன் குளோபல் சீ ட்ரேட். கடல் வர்த்தகம் மூலியமா அதனுடைய பங்கை என்ன பண்ணணும், ஈர்க்கணும் அப்படின்றது தான் என்னது அதனுடைய நோக்கம். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த போர்ட் என்ன பண்ணுது, உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராஃப்ட் பிளான் சொல்லுது. ஆனானா நெகட்டிவாக சொல்கிறாங்க. while the administration has sought public suggestion and objection for 30 days. அவங்க வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்னது சாட்னா என்ன அர்த்தம், சீக்குடைய பாஸ்ட் டென்ஸு. அப்போ அவங்க வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 30 நாள் வந்து கெடு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பப்ளிக்குடைய சஜஷன், நீங்கள் உங்கள்கிட்ட என்ன சஜஷன் இருக்கோ, இல்லை உங்களுடைய முரண்பாடு என்ன இருக்கோ, அப்ஜெக்ஷன் இருக்கோ, அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குது. ஆனால் இட் ரிமைன்ஸ் அன்கிளியர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, ரிமைன்ஸ் அப்படின்றது இப்போ வரைக்கும் மாறாமல் இருக்குது. என்னன்னா ரிமைன் அன்கிளியர், இப்போ வரைக்கும் என்னது அன்கிளியராக இருக்குது. என்னது இப்போ வரைக்கும் அன்கிளியராக இருக்குன்னு பார்த்தோன்னா, when this window will ரிமைன் ஓப்பன், இது எப்போ வரைக்கும் ஓப்பனாக இருக்குன்றதே என்னது அன்கிளியராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. திஸ் விண்டோ வில் ரிமைன் ஓப்பன், எப்போ வரைக்கும் என்னது இந்த இந்த விண்டோ வந்து ஓப்பனில் இருக்குன்றதே அன்கிளியராக இருக்குது. அதே மாதிரி கன்சிடரிங் தட் அந்த டிராஃப்டை நம்ம பார்த்தோன்னா டஸ் நாட் மென்ஷன் வென் இட் வாஸ் நோட்டிஃபைடு. இது எப்போ இந்த டிராஃப்ட்டை நாங்கள் சொன்னாங்கன்றதே தெரியலை. ஃபஸ்ட்டு இந்த டிராஃப்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு தெரியலை. இந்த இந்த கெடு கொடுத்துருக்காங்கல்ல, அது எப்போ வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்றதும் தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து திஸ் டிராஃப்ட் பிளான் ஃபாலோஸ் அனதர் டிராஃப்ட் பிளான். இந்த பிளானு இன்னொரு ஏதோ ஒரு பிளானை தொடருதுன்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, டு relocate the local Nicobarese communities to make way for the project அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ டு மேக் வே ஃபார் த ப்ராஜெக்ட் அப்படின்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ப்ராஜெக்ட் வரணும்னா அங்கே இருக்கிற பீப்புள் என்ன ஆகணும்னா ரீலொகேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி. டு மேக் வேனா வழி விடுதல், அதாவது இந்த ப்ராஜெக்ட் வர்றதுக்காக அவங்க ஒரு வழி விடணும் அப்படின்ற மாதிரி இந்த பிளான் சொல்லுது. அப்போ இந்த 2 பிளானுமே எப்படி தெரியுது, சீமிங்லி கான்ட்ரடிக்ட் ஈச் அதர் அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுவோம், ரெண்டு விஷயத்தை பற்றி பேசும்போது ஈச் அதர் அப்படின்றது. இதே 2 விஷயத்துக்கு மேலே யூஸ் பண்ணாங்கன்னா அது ஒன் அனதர் அப்படின்றது. வித் ரிகார்டு டு வேர் எக்ஸிஸ்டிங் பாப்புலேஷன் என்ன ஆகலாம், மேபி ரீலொகேட்டட் விச் ஹேஸ் ரினூவ்டு ஃபியர் அமாங் தீஸ் குரூப்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி அவங்க என்ன ஆகலாம், ரீலொகேட் பண்ணப்படலாம். இது அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தீஸ் கம்யூனிட்டிஸ் ஹாவ் பீன் அப்போசிங். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா, இங்கே எப்படி இருக்குது, ஹாவ் பீன் அப்போசிங். ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்ரெடி ஒரு விஷயம் பண்ணாங்க, அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அப்போனா முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்போஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போனா எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தோன்னா, since 2022. அப்போ these communities have been opposing the project clearance since 2022, alleging that their forest rights had not been settled. அப்படின்றது என்ன அர்த்தம்னா, செட்டில் பண்ணப்படலை அப்படின்னா என்ன அர்த்தம், பாஸ்ட்டு பர்ஃபெக்டில் இருக்குது. அதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு பாஸ்ட் டென்ஸுக்கும் முன்னாடி சொல்கிறதுனால தான் இங்கே என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, 2022 இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த கம்யூனிட்டிஸ் அப்போஸ் பண்ணுறாங்க. அதே கம்யூனிட்டிஸ் அலிஜிங் அப்படின்னு வந்திருக்கு. அலிஜிங் அப்படின்றது இங்கே கனெக்டராக வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க குற்றம் சாத்துறாங்க. எதுக்குன்னா, அவங்களுடைய உரிமை இன்னும் செட்டில் பண்ணப்படலை அப்படின்றத சொல்கிறாங்க. While the National Green Tribunal has set aside concerns about the project impact on the
GNI's biodiversity by citing its strategic importance. A challenge to the project's clearance remains in Calcutta High Court. அப்போ என்னன்னா அந்த கிரீன் ட்ரிபியூனல் வந்து has set aside அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பிரச்சனை இந்த பயோடைவர்சிட்டி என்ன பண்ணுது இந்த ப்ராஜெக்ட்டு பாதிக்குது அதை பற்றின கவலையை என்ன பண்ணிட்டாங்க கண்டுக்கவே இல்லாமல் எப்படி கண்டுக்கல அப்படின்றது தெரியுதுன்னா இந்த கிளியரன்ஸை பற்றின ஒரு சேலஞ்ச் இந்த சேலஞ்ச் என்ன ஆகுது ரிமைன்ஸ் இன் அந்த பற்றின ஒரு கோர்ட்டில் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனுமே இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரிமைன் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சம் ஹாவ் ஆல்சோ கொஸ்டின்டு எதில் ப்ராஜெக்டுடைய கமர்ஷியல் அண்ட் நேவல் மெரிட்ஸ் அந்த ப்ராஜெக்டுடைய பயன்களை பற்றி சில பேர் கொஸ்டின் எடுக்கிறாங்க சம் ஹாவ்னு வந்திருக்கு சம் ஹாவ் அப்படின்னா என்ன அர்த்தம் சம் பீப்புள் சில மக்கள் வந்து அப்போ அந்த இடத்துல என்னது ப்ளூரல் அதனால தான் ஹாவ் வந்திருக்கு சில மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க கேள்வி எழுப்புகிறாங்க அதுக்கடுத்து கன்சிடரிங் தட் த ப்ராஜெக்ட் எய்ம்ஸ் டு இர்ரிவர்சபிளி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாற்ற முடியாத அளவுக்கு அதை மாற்றுறது அல்டர்னா மாற்றுறது அந்த மாற்றத்தை என்ன பண்ண முடியாது நம்மளால் மாற்றவே முடியாத அளவுக்கு அந்த ப்ராஜெக்டுடைய எய்ம் இருக்குது அது எதை மாற்றுறது அப்படின்னா த டெமோக்ரஃபி த எக்காலஜி ஆஃப் GNI அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்துக்கெல்லாம் என்ன ஒரு சொல்யூஷன்ற மாதிரி கன்க்ளூஷன் சொல்கிறாங்கன்னா தி மோஸ்ட் ப்ரூடண்ட் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அறிவாளியா வைஸ் பாத் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் இஸ் டு டேக் த டைம் நீடட் டு பில்ட் எ மோர் ஹாலிஸ்டிக் கன்சென்சஸ் ஓவர் இட் அந்த அப்ரூவலை பில்டு பண்ணுறதுக்கு த டைம் நீடடுன்னு கொடுத்துருக்கு தேவையான நேரத்தை கவர்மெண்ட்டு எடுத்துக்கிறது தான் அதுக்கான ஒரு புத்திசாலித்தனமான வழி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இஸ் டு டேக்னா என்ன அர்த்தம் எடுத்துக்கிறது எதை எடுத்துக்கிறது டைமு அது எப்படிப்பட்ட டைம்னா நீடட் அப்போ இது வந்து என்னென்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்குது பில்டு பண்ணுறதுக்கு தேவையான நேரத்தை அது என்ன எடுத்துக்கணும் கவர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நவுன் அந்த ஆக்ஷனை பண்ணணும் ரன்னிங் பாய் அப்படின்றது இந்த பாய் தான் என்ன பண்ணுறாங்க ஓடுறாங்க அப்போ அந்த ஆக்ஷனை பண்ணுறது பாய் அதனால தான் ரன்னிங் பாய் அப்படின்ற மாதிரி வருது எ டயர்டு பாய்னா என்ன அர்த்தம் ரொம்ப சோர்வாக இருக்கிற அப்படின்ற மாதிரி அப்போ அது அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுற மாதிரி அப்போ நம்ம சென்டென்ஸில் 2 விஷயம் பார்த்தோம் அலிஜிங் அப்படின்னா என்ன அர்த்தம் குற்றம் சுமத்துறாங்க அவங்க தான் குற்றம் சுமத்துறாங்க அப்போ அந்த ஆக்ஷனை பண்ணுறவங்க அந்த பீப்புள் அதனால தான் அலிஜிங் இங்கே நீடட் அப்படின்றது தேவைப்பட்ட அப்படின்ற பாசிவில் வருது அப்போ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது அந்த ஆக்ஷனை பண்ணணும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணணும் அந்த மாதிரி வரும்